ஆப்கான் எல்லையில் புகுந்து தாக்குதல் நடத்திய பாகிஸ்தானுக்கு இந்தியா கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. அதே சமயம் பாகிஸ்தான் தூதருக்கு எச்சரிக்கை கடிதம் ஒன்றும் பறந்துள்ளது. அடுத்து நடக்கப் போவது என்ன பார்க்கலாம். பாகிஸ்தானின் அண்டை நாடான ஆப்கானிஸ்தானில் தலிபான்களின் ஆட்சி அமைந்த பிறகு பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆப்கானிஸ்தான் அரசு ஆதரவு அளித்து வருவதாக பாகிஸ்தான் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தது. அதே சமயம் பாகிஸ்தானில் தடை செய்யப்பட்ட தெஹ்ரிக் தலிபான் பயங்கரவாதிகளின் நடமாட்டம் இருப்பதாக பாகிஸ்தான் உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து சில மாதங்களாகவே பாகிஸ்தான் ஆப்கான் எல்லையில் தாக்குதல் சம்பவம் அதிகரித்து வருகின்றன. இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் பாகிஸ்தானை ஒட்டியுள்ள ஆப்கானிஸ்தானில் எல்லைப் பகுதிகளில் நுழைந்து பாகிஸ்தான் விமானப்படை நடத்திய தாக்குதலில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 15 நபர்கள் பலியாகினர். பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத், பௌஜர் பன்னு ஆகிய இடங்களில் அண்மை காலமாக ஆப்கானிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் விளக்கம் அளித்திருக்கிறது. இந்த நிலையில் பாகிஸ்தானின் இந்த தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. இதுகுறித்து பேசிய இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால், புனித ரமலான் கொண்டாடும் மாதத்தில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் சம்பவத்தை இந்தியா வன்மையாக கண்டிக்கிறது. ஆப்கானில் உள்ள குழந்தைகள், பெண்கள் என பலர் கொல்லப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதல்களை இந்தியா வன்மையாக கண்டிக்கிறது என குறிப்பிட்டிருக்கிறார். பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய வான்வழி தாக்குதல் சம்பவத்திற்கு ஆப்கானிஸ்தான் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அதே சமயம் தலைநகர் காபூலில் உள்ள பாகிஸ்தானின் தூதருக்கு சம்மன் அனுப்பி எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது.